வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள், நால்வோர் நற்சிந்தனை. செப்டம்பர் 19. தலைப்பு: சீரிய வழிகள். நமது குண்டலினி யோகம் 4 உறுப்புக்களை கொண்டுள்ளது. அவை அகநோக்கு பயிற்சி, தற்சோதனை, வினை தூய்மை, முழுமைப்பேறு. இந்நான்கும் ஒன்றை ஒன்று தழுவி நிற்கின்றன. ஒன்றால் ஒன்று வளம் பெறுகின்றன. அறியாமையால் வந்த கலங்கங்களை போக்கி அதனால் விளைந்த வாழ்க்கை துன்பங்களை குறைத்து அமைதியை மனிதனுக்கு அளிக்க வல்லது குண்டலினி தவம். சாதனை செய்து அதன் மூலம் பயனடைய வேண்டிய ஒரு பெரிய நற்பேறு இத்தவம். இதன் மதிப்பு உணர்ந்து பயின்று பயன் பெறுவீர்களாக. தவத்தில் அமரும்போது மனம் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று சில அன்பர்கள் சலிப்பு அடைகிறார்கள். இதுதான் இயற்கை நியதி. நம் வாழ்வில் பெற்ற அனுபவங்கள் யாவும் நம்மிலே பதிவாகி அவை எப்போதும் எண்ணங்களாக பிரதிபலித்து கொண்டே தான் இருக்கும். இந்த பதிவுகளே நமது வாழ்க்கை நியதி. நாம் சில காலம் தவம் பயின்றால் பிறகு நமது மனம் வலிவு பெறும்போது நாம் எப்பொழுதும் விழிப்பு நிலையில் நம்மை பழகி கொள்ளும்போது நம் மனம் அலையுறுவது படிப்படியாக குறையும். தவம் உயர உயர தற்சோதனையில் ஆழ்ந்து செல்ல செல்ல அந்த அளவிற்கு நமது மனம் நிலை பெற காணலாம். அருட்தந்தை வாழ்க வளமுடன். தொடரும்.